Hello everyone. Hello. Good evening everyone. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ராஸ்பரிட்டியிலேருந்து டோர்கம் சரதன் எழுதின ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி புக்கிலேருந்து மென்டல் ட்ரெஷர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை வந்து கூகுள் மீட்டில் வந்து ஆடியோ கிளியராக இல்லை அப்படின்னா நான் கல்கட்டாவிலேருந்து இந்த செஷன் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிளியராக இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் வந்து அதோட ரெக்கார்டிங் ப்ராப்பராக இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அந்த 12 ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர்ஸை வந்து நம்ம வந்து நமக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 12 விதமான ஹலோ எவ்ரிவன். ஸோ ஒரு வேளை வந்து ஆடியோ வந்து கூகுள் மீட்டில் வந்து கிளியராக இல்லை வீடியோ கிளியராக இல்லைன்னா ஃபேஸ்புக் ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ நம்ம வந்து இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அந்த 12 ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர்ஸை வந்து நமக்குள்ளே நம்ம கொண்டு வந்தோன்னா நமக்குள்ளே வந்து 12 விதமான எபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டோர்கம் சரதன் அவர்கள் சொன்னதாக நம்ம ஒரு 6 எபிலிட்டி பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம மீதம் இருக்கக்கூடிய 6 எபிலிட்டி பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஓகேயா? ஸோ நம்ம 12 எபிலிட்டின்னு என்னென்ன பார்த்தோம்? ஸோ நம்பர் 1 வந்து பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், சென்ஸ் ஆஃப் அக்யூரசி, எபிலிட்டி டு ரிலேட் அண்ட் பேலன்ஸ், எபிலிட்டி டு see things from various viewpoints, insight and foresight, எபிலிட்டி டு திங்க். ஸோ லாஸ்ட் 6 வீக்ஸ் வந்து இதை வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஒருவேளை இந்த செஷன் அட்டன் பண்ணாத வந்து லாஸ்ட் வீக் வீடியோவை எடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 6 எபிலிட்டியை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா எபிலிட்டி டு டிரான்ஸ்லேட் த இன்கமிங் ஃப்ளோ ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ், விஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ். ஸோ அதாவது ஹையர் பீயிங்ஸ்லேருந்து வரக்கூடிய இம்ப்ரெஷன்ஸ், விஷன்ஸ், ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ அடுத்து வந்து ஸ்டெபிலிட்டி இன் கான்ஃப்ளிக்டிங் சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஸ்டெபிலிட்டி இன் கான்ஃப்ளிக்டிங் சிச்சுவேஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டெலெக்சுவல் ஹானஸ்டி அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 10 வந்து கிரியேட்டிவிட்டி, நம்பர் 11 வந்து அனலைசிஸ் அண்ட் சிந்தசிஸ், நம்பர் 12 வந்து எபிலிட்டி டு பெனட்ரேட் அண்ட் லீவ் பிகைண்ட் ஆல் தட் இஸ் அப்சல்யூட். ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட ரொம்ப சிம்பிளானதான். ஸோ அதை நம்ம எப்படி வந்து நம்ம எவ்ரிடே லைஃப்பில் வந்து நம்ம அதை அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்ப்போம். ஸோ அப்போ இந்த எபிலிட்டி இது எல்லாத்தையும் இந்த ஏற்கனவே நம்ம பார்த்த 12 மென்டல் ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர்ஸு, ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த நம்ம அந்த 12 ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர்ஸ் அதை தான் மென்டல் ட்ரெஷர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எபிலிட்டி இதெல்லாம் நமக்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் மெட்டீரியலைசேஷனில் டோர்கம் சரதன் வந்து நமக்கு இதெல்லாம் நம்ம சொன்னது, ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பொசிஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நம்பர் 2 வந்து நமக்கு நல்ல கான்டாக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்பர் 3 வந்து நமக்கு ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து கிடைக்கும், ரியல் எஸ்டேட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும், நமக்கு மணி கிடைக்கும், நமக்கு வந்து ஹெல்த் எனர்ஜி வந்து நமக்கு வந்து கிடைக்கும், நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்கிறாங்க, நல்ல கோவர்க்கர்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்கிறாங்க, நமக்கு நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்க, நம்மளால் ஃபர்னிச்சர்ஸை நம்மளை நோக்கி அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, நமக்கு வந்து பலவிதமான விஷயங்களை வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டேலண்ட்ஸ் வந்து கிடைக்கும், அதை வந்து டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, நமக்கு நல்ல ஃபேமிலி கிடைக்கும்னு சொல்கிறாங்க, நமக்கு நல்ல சக்ஸஸர் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து டோர்கம் சரதன் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 12 பாயிண்ட் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர்ஸில் பார்த்துட்டோம். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர்ஸை ஃபாலோ பண்ணால் நமக்கு ஒரு 12 மென்டல் ட்ரெஷர்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதில் லாஸ்ட் வீக் வந்து எபிலிட்டி கிடைக்கும்னு சொன்னாங்க. அதில் 6 தான் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஸோ மீதம் இருக்கக்கூடிய 6 தான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 30 மினிட் செஷனில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேயா? ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து எபிலிட்டி டு திங்கோட நம்ம முடித்தோம். ஸோ இப்போ வந்து த 7th எபிலிட்டி வந்து the ability to translate the incoming flow of impressions, visions and ideas. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஹையர் பீயிங்ஸ் இருந்து நமக்கு வந்து வரக்கூடியது. ஸோ என்னென்னது? இன்கமிங் ஃப்ளோ ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ், விஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ். The subjective world and the thoughts sent by people into space, if registered and translated correctly, turn into a great help to make the most successful person. To translate means to know the meaning of impressions and to appropriate them to your needs. ஸோ அதாவது வந்து ஹையர் பீயிங்ஸ்லேருந்து வரக்கூடிய இம்ப்ரெஷன்ஸ், அந்த விஷன்ஸ், ஐடியாஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் வந்து
அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதை ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து நமக்கு வந்து கிடைச்சிச்சுன்னா நம்மளால் வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டு டிரான்ஸ்லேட் மீன்ஸ் டு நோ த மீனிங் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் டு அப்ராப்ரியேட் தம் டு யுவர் நீட்ஸ். அதாவது நமக்கு வரக்கூடிய இந்த இன்ட்யூஷன்ஸ், இந்த இம்ப்ரெஷன்ஸ், ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வந்து நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் வந்து அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சம் பீப்புள் ஃபீல் அன் இம்ப்ரெஷன் அண்ட் டேக் இமீடியட் ஆக்ஷன் பிஃபோர் அதர்ஸ் அவேக்கன் டு த சிச்சுவேஷன். ஸோ அதாவது வந்து சில பேரை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்யூஷன் கிடைச்ச உடனே அவங்க வந்து ஒரு விரைந்து ஒரு செயலை ஆற்றுறதை வந்து பார்ப்பீங்க. ஸோ மற்றவங்க வந்து அதை பற்றி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்கிறதுக்கு முன்னாடியே இவங்க அதை வேகமாக செய்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்கிறாங்க. சச் பீப்புள் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அப்படிங்கிறத டோர்கம் சரா வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதே சமயத்தில் வந்து இஃப் யூ டிரான்ஸ்லேட் த வேர்ட்ஸ், ஸோ சில பேர் லேட்டாக வந்திருக்கீங்க, நீங்கள் ஃபேஸ்புக் ரெக்கார்டிங் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் யூ டிரான்ஸ்லேட் த வேர்ட்ஸ், த பிஹேவியர்ஸ் அண்ட் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் பீப்புள் with accuracy, you will never use people for things which will create problems for you. ஸோ அதாவது ஹையர் பீங்ஸ்லேருந்து வரக்கூடிய இம்ப்ரெஷன்ஸ், ஐடியாஸ், விஷன்ஸை மட்டும் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற எபிலிட்டி வந்து அது வந்து எபிலிட்டி இல்லாமல், ஸோ மற்றவங்ககிட்டேருந்து வரக்கூடிய இம்ப்ரெஷன்ஸ், அவங்க பாடி லாங்குவேஜை பார்த்தா நம்ம கற்றுக்கிறது, ஸோ அவங்களோட வார்த்தைகளோட உண்மையான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிறது, ஸோ இதையும் வந்து அந்த எபிலிட்டியோட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ மற்றவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், அவங்களோட நடத்தைகள், அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய விதங்கள், அவங்களோட பாடி லாங்குவேஜ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு அக்யூரஸியாக வந்து நம்மளால் வந்து அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடிஞ்சால், ஸோ நம்ம வந்து நிறையா பேர் கூட வந்து இன்றைக்கி வந்து பழகுறோம். ஸோ சில பேரை வந்து நம்ம வந்து அவங்க கூட சேர்ந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ அப்போ அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், அவங்களோட நடத்தை, அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ், இதுக்கெல்லாம் வந்து உண்மையிலே வந்து என்ன அர்த்தம், அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கக்கூடிய எபிலிட்டி இருந்துச்சுன்னா, ஸோ அந்த நபர்களோட நீங்கள் இன்வால்வே வந்து ஆக மாட்டீங்க. ஸோ அந்த நபர்கள் கூட இன்வால்வ் ஆகி தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து சிக்கிக்க மாட்டீங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ டு அப்சர்வ் த ஈவெண்ட்ஸ் இன் த வேர்ல்ட் அண்ட் டு டிரான்ஸ்லேட் தம் அக்யூரேட்லி டீச்சர்ஸ் யூ வாட் ஸ்டெப் டு டேக் அண்ட் இன் வாட் டைரக்ஷன். ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் அக்யூரேட்டாக அவங்களோட வார்த்தைகள், நடத்தைகள், அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம் அப்படிங்கிற அந்த கண்டுபிடிக்கக்கூடிய எபிலிட்டி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, ஸோ அது நமக்கு என்ன டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும், எந்த டைரக்ஷனை நோக்கி போகணுங்கிற அந்த ஒரு எபிலிட்டி நமக்கு வந்து உருவாகும் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சரா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயம் இப்போ நம்ம லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஒரு 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 ப்ராக்டிஸ் டோர்கம் சராதன்னு சொன்னதான் நம்ம வந்து சொன்னோம். ஸோ என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா வந்து லைஃப்பில் நடக்கக்கூடிய ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் ஆக்டிவிட்டீஸோட வேறு வியூ பாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம அதை பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஒரு சதுரமான பாக்ஸை எடுத்துக்கிட்டு, ஸோ அந்த பாக்ஸோட மேல் பக்கம், கீழ்ப்பக்கம், அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய 4 பக்கங்கள், அந்த பாக்ஸோட உள்பக்கம், ஸோ மொத்தம் 7 பக்கத்தை வந்து நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து ரிப்பீட்டடாக பார்த்து அந்த எக்ஸசைஸை வந்து பண்ணும்போது நம்மளோட ஃபிசிக்கல் லைஃப்பில், நம்மளோட இமோஷனல் அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம பல்வேறு விதமான வியூ பாயிண்ட்ஸை நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ மற்றவங்களோட ஃபீலிங், மற்றவங்களோட வார்த்தைகள், அவங்களோட நடத்தை, அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்க்கெலாம் உண்மையிலே என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இங்கே டோர்கம் சராதனர் வந்து ஒரு பயிற்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன பயிற்சி அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட குரு வந்து டோர்கம் சராதனோட இள வயதில் வந்து சில மோனாஸ்ட்ரியில் சேர்ந்து படிக்கும்போது அந்த குரு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்ததான். ஸோ அது என்ன பயிற்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிஸியான ரோட்டில் போய் உட்காந்து ஒரு 1 மந்த்துக்கு பீப்புள் நடக்கிறத மட்டும் நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாராம். சரின்னு சொல்லி டோர்கம் சரா வந்து அந்த குரு சொன்னோடனே அவர் வந்து போய் உட்காந்து அப்படியே வந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. ஒரு 2 நாள் 3 நாள்லே வந்து அவருக்கு ரொம்ப ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி அவங்க குரு தானே வந்து சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தோன்னே குரு 1 வீக் கழிச்சு வந்து கேட்குறாரு, ஸோ நீ என்ன பார்த்த அப்படின்னோடனே, இல்லை எனக்கு வந்து ஒன்றும் பெருசாக தெரியல, நீங்கள் பார்க்க சொல்கிறீங்கன்னொடனே, சரி திருப்பி இன்னொரு 10 நாள் 15 நாள் பாருன்னு சொன்னோன்னே அவர் குருவுக்கு அடிப்படைஞ்சு வந்து இன்னொரு 10 நாள் 15 நாள் வந்து அவர் அப்படி பார்த்துட்டே இருக்கார். ஸோ பார்த்துட்டே இருக்கும்போது வந்து அவருக்கு அந்த ஒரு இவ்வளோ நாள் ஒரு 20 டேஸ் கண்டினியூஸாக வந்து 20 டேஸ் இல்லை, ஒரு 1 வீக் 10 டேஸ் பார்த்தோன்னே வந்து ஒவ்வொருத்தவங்களும் வேறு மாதிரி நடக்கிறத வந்து அவர் வந்து, ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாருமே வேறு மாதிரி தான் நடப்பாங்க. ஸோ அவங்க அந்த நடந்து போகிற விதத்தில் வந்து இவருக்கு ஏதோ ஒன்று வந்து அவருக்கு வந்து புரிபடைய தெரியுது. ஸோ சம்திங் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வேறு மாதிரி அவங்களோட வாக்கிங் ஸ்டைல் இருக்குது. ஆனால் அந்த ஒரு வாக்கிங் ஸ்டைல்லே ஸோ ஏதோ ஒன்றை வந்து அவருக்கு வந்து ஒரு உணர்த்துற மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்று அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லித்தர மாதிரி இருக்குங்கிறத அவர் வந்து பார்த்துருக்கார். ஸோ அதுக்கப்புறம் வந்து
அவர் கண்டினியூவாக வந்து பார்க்கும்போது அவருக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொருத்தவங்களும் வந்து என்ன ஒரு மனநிலையில் இருக்காங்க, ஸோ அவங்க என்ன ஒரு இமோஷன்ஸில் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட வாக்கிங் ஸ்டைல் இருக்குது அப்படிங்கிறத வந்து டோர்கம் சராதன் வந்து பார்த்துருக்காரு. அதான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இரிட்டேட்டட் பீப்புள் வாக் டிஃப்ரெண்ட்லி தேன் பீப்புள் ஹூ ஆர் ஹாப்பி. ஒரு எரிச்சலோடு இருக்கிறவங்க வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கிறவங்களோட அவங்க நடக்கிற விஷயம் வந்து அவங்க நடக்கிற ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ people, irritated people walking differently than people who are happy. Anger, fear and jealousy take different walks. ஸோ அப்போ ஆங்கரோடு இருக்கிறவங்க, ஃபியரோடு இருக்கிறவங்க, ஜெலஸோடு இருக்கிறவங்க வந்து அவங்களோட வாக்கிங் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத வந்து பார்க்குறாரு. ஸோ அவங்க அது மாதிரி இருக்கிறத வந்து பார்க்குறாரு. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து டோர்கம் சராதரன் வந்து அவங்களெல்லாம் நிப்பாட்டி வந்து எனக்கு நீங்கள் இந்த மாதிரியான இமோஷன்ஸோடு இருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்கணும் போல் அவருக்கு வந்து தோணுது. ஸோ அப்போ அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, ஒவ்வொருத்தவங்களோட நடையும் அதாவது சந்தோஷமாக இருக்கவங்களோட வாக்கிங்கும், ஒரு இரிட்டேஷனோடு இருக்கிறவங்க, ஆங்கரோடு இருக்கிறவங்க, ஃபியரோடு இருக்கிறவங்க, ஜெலஸோடு இருக்கிறவங்களோட வாக்கிங் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறத சொல்கிறாரு. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு வந்து அவங்க கிட்ட போய் வந்து கேட்குறாரு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ரொம்ப கோபமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க ஆமாம் நான் இந்த நாள் தான் வந்து கோபமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இன்னொருத்தவங்ககிட்ட போய் வந்து அவங்களோட வாக்கிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கிறவங்கள போய் பார்த்து நீங்கள் இப்போ பயத்தோடு இருக்கீங்களானே ஆமாம் நான் இப்போ பயத்தோடு இருக்கேன், இந்த காரணத்தினால பயத்தோடு இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ இன்னொருத்தவங்களை பார்த்து நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இப்போ இருக்கீங்களான்னு கேட்டோன்னே ஆமாம் நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், நான் இதனால் டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்களாம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்க கூட உட்காந்து அவங்கள நிப்பாட்டி, ஸோ அவங்க நீங்கள் இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அதுலேருந்து நீங்கள் வெளியே வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கக்கிட்ட போய் வந்து அவர் வந்து சொன்னாராம். ஸோ இதை வந்து அவங்களோட குருக்கிட்ட போய் சொன்னோன்னே, குருவே நான் இந்த மாதிரி வந்து அவங்க நடக்கிறத வச்சு அவங்க கோபமாக இருக்காங்களா, எரிச்சலாக இருக்காங்களா, பயத்தோடு இருக்காங்களா, என்ன உணர்வில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சோன்னே டோர்கம் சராதன் அவரோட குரு வந்து இன்னொரு மாதம் உட்காந்து நீ போய் பாரு அப்படிங்கிறத வந்து சொன்னாராம். ஸோ அப்போ அவர் என்ன வந்து பார்க்குறாரு, ஸோ ஐ சேட் அட் த கார்னர் ஃபார் அனதர் மந்த், ஐ ஆல்மோஸ்ட் நோ எவ்ரிபடி. ஸோ அந்த பக்கம் ஆல்ரெடி வந்து போனவங்க தானே இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பார்க்குறாராம். ஸோ ஐ நியூ தேவர் இமோஷன்ஸ் பட் அவங்க அப்போ இவங்க இந்த உணர்வோடு இருக்கிறவங்க இந்த மாதிரி நடக்கிறாங்க. ஸோ டோர்கம் சராதன் வந்து வேற ஒரு புத்தகத்தில் வந்து அவர் எழுதியிருக்கார். ஸோ அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து பொறாமையோடு இருக்கிறவங்க வந்து அவங்க சாப்பாட்டெல்லாம் வந்து அதை கடித்து சூ பண்ணி சாப்பிட்ற ஸ்டைலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராதன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் அப்போ இந்த வாக்கிங்கில் அவங்க நடந்து போகிறத வச்சு அவங்க என்ன உணர்வோடு இருக்குங்கிறத இவரால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்போ அதுக்கப்புறமா அவரோட குரு அவர் இன்னொரு 1 month கண்டினியூ பண்ண சொன்னதுக்கப்புறமா ஸோ அவர் என்ன பார்க்குறான்னா, ஐ நியூ தேர் இமோஷன்ஸ் பட் ஆஃப்டர் வாட்சிங் தம் க்ளோஸ்லி ஐ டிஸ்கவர் தட் தே வேர் நாட் ஒன்லி டிரான்ஸ்லேட்டிங் தேர் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் அண்ட் இமோஷனல் ஸ்டேஜஸ் த்ரூ வாக் பட் ஆல்சோ தேர் ட்ரீம்ஸ், தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அவங்களோட கனவுகள், அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட எதிர்பார்ப்புகளையும் வந்து அந்த வாக்கிங் மூலமாக அவங்க வெளிப்படுத்துறதை என்னால் வந்து பார்க்க முடிஞ்சு அப்படிங்கிறது வந்து சொன்னார். ஸோ திஸ் வாஸ் அ கிரேட் ரிவிலேஷன் டு மீ. ஸோ அண்ட் ஐ பிகான் டு வாட்ச் மை ஓன் வாக்கிங், செக்கிங் மை ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் கண்டிஷன். ஸோ என்னோட நடக்கிற செயலையே நான் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா ஸோ என்னோட ஃபிசிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குது, இமோஷனல் கண்டிஷன் எப்படி இருக்குது, மென்டல் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேயா. ஸோ ஹவு தே வேர் எக்ஸ்பீரியன்சிங் தெம்செல்ஸ் த்ரூ மை வாக் அண்ட் கெஸ்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். ஸோ அப்போ இந்த மாதிரியான என்னோட ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் கண்டிஷன்ஸ் வந்து என்னோட நடையை வந்து என்ன மாதிரியான மாற்றி இருக்கிறது அதை நான் வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறத டோர்கம் சராதன் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் அவர் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாரு, திஸ் brought me another revelation. I could sense the person behind the body and see his thoughts, emotions and motives. ஸோ இப்போ நம்ம ஒருத்தவங்களை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த மனிதனோடே இருக்கக்கூடிய இன்னொரு மனிதனோட உணர்வு எப்படி இருக்குது, எண்ணங்கள் எப்படி இருக்குது, அவங்களோட மோட்டிவ் எப்படி இருக்குங்கிறத என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஐ குட் சென்ஸ் த பர்சன் பிஹைண்ட் த பாடி, அதாவது இந்த உடலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்க அந்த பர்சனாலிட்டியை என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ after this discovery I went to my teacher and confessed to him how childish I had been in questioning his method and having resistance. ஸோ அப்போ நான் அவர்கிட்ட போய் வந்து நான் இதை பார்த்ததை பற்றி சொன்னோன்னே, ஸோ நீங்கள் இதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப சைல்டிஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த எக்ஸசைஸ் நீங்கள் கொடுக்கும்போது. ஆனால் இந்த ஒருத்தவங்களோட நடையை வச்சே வந்து அவங்க ஃபிசிக்கலி எப்படி இருக்காங்க, இமோஷனலி எப்படி இருக்காங்க, மென்டல் கண்டிஷன் எப்படி இருக்காங்கிறதையும் என்னால் வந்து இதை வச்சு நான் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராதன் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து ஒருத்தவங்களோட வார்த்தைகள், உணர்வுகள், எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம வந்து பார்க்குறது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த எபிலிட்டியை வச்சு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த எபிலிட்டிக்கு பேர் வந்து டோர்கம் சராதன் வந்து சொல்கிறது வந்து எபிலிட்டி டு டிரான்ஸ்லேட் த இன்கமிங் ஃப்ளோ ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ், விஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
ஸோ அடுத்து வந்து 8வது பாயிண்ட் வந்து ஸ்டெபிலிட்டி இன் கான்ஃப்ளிக்டிங் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸ்டெபிலிட்டி இன் கான்ஃப்ளிக்டிங் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ அதாவது வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்டாக சிச்சுவேஷன் இருக்கும்போது கூட நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்டேபிளாக இருக்குங்கிற எபிலிட்டி வந்து நமக்கு உருவாகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் திஸ் விச் யூ ஆர் ரியலி அ ரிச் பர்சன். ஸோ அப்போ எந்த ஒரு கான்ஃப்ளிக்டான சிச்சுவேஷன்லையும் நம்ம ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நற்குணமானது வந்து நம்மளை மிகப்பெரிய ரிச் பர்சனாக வந்து மாற்றும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இஃப் யூ டு நாட் ஹேவ் ஸ்டெபிலிட்டி யூ கேன் பி அ விக்டிம் ஆஃப் கன்ஃபியூஷன். ஸோ ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷனில் வந்து நம்ம போய் எண்ட் ஆயிடுவோம். எ கன்ஃபியூஸ் பர்சன் cannot be prosperous. ஸோ ஆல்வேஸ் குழப்பமாக இருக்கிறவங்க வந்து ப்ராஸ்பரஸாக இருக்க முடியாது. he always walks on the path of failure. அவங்க ஒரு ஃபெயிலியரில் தான் அவங்களோட லைஃப்பில் நடக்கிற எல்லாமே அவங்களோட பாத்தே வந்து ஃபெயிலியரான பாத்தாக ஆயிரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸ்டெபிலிட்டி வில் கிவ் யூ த frame of mind by which you are not trapped by appearances and emotional turbulences. So emotional turbulences ஆல நம்ம போய் ட்ராப் ஆகிக்க வந்து மாட்டோம். So you keep your mind clear and gain control upon conflicting situation. ஸோ நம்ம மைண்டை வந்து நல்லா கிளியராக வந்து நம்ம வச்சுக்க முடியும். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டான சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து டோர்கம் சரையா வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி வந்து நம்மளோட மைண்டை வந்து நம்ம வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறது மூலமாக ஸ்டெபிலிட்டி சேவ்ஸ் ஹிம் ஃப்ரம் த பாய்சன் ஆஃப் இரிட்டேஷன். ஸோ அப்போ இரிட்டேஷன் வந்து ஆக மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்களோட மைண்டு ஸ்டேபிளாக இல்லாதவங்க தான் வந்து இரிட்டேட் ஆகிறாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே ஒரு கிளியராக வந்து அவர் மென்ஷன் வந்து பண்ணுறாரு. ஸோ ஸ்டெபிலிட்டி சேவ்ஸ் ஹிம் ஃப்ரம் த பாய்சன் ஆஃப் இரிட்டேஷன் ஃப்ரம் குயிக் அண்ட் அன்ரைப் டிசிஷன்ஸ். ஸோ பலனற்ற முடிவுகளை எடுக்காமையும் அவங்களால வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஃபெயிலியர்லேருந்து அவங்கள வந்து காப்பாற்றிக்கலாம். அப்போ ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறது வந்து டோர்கம் சரையா வந்து இங்கே வந்து நமக்கு வந்து மென்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ அடுத்த 9வது எபிலிட்டியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த நெக்ஸ்ட் மென்டல் ட்ரெஷர் இஸ் இன்டலெக்சுவல் ஹானஸ்டி. ஸோ இன்டலெக்சுவல் ஹானஸ்டி அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா no one can enjoy his money, prosperity and position if they are gained by dishonest means. ஸோ நேர்மையற்ற முறையில் பெற்ற பணமோ சொத்துக்களோ அல்லது ஒரு பதவியோ வந்து அவங்க அதை ஒரு நேர்மையற்ற வழியில் அதை சம்பாதிச்சு அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா அதை வந்து அவங்களால வந்து என்ஜாய் வந்து பண்ண முடியாது, அதை அவங்கள விட்டு போயிடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்டலெக்சுவல் ஹானஸ்டி கிரியேட்ஸ் ஃபண்டமெண்டல் சக்ஸஸ் விச் லாஸ் ஃபார் அவர். ஸோ இன்டலெக்சுவல் ஹானஸ்டினா என்னன்னா ஒரு அறிவுபூர்வமான நேர்மையாக இருக்கிறது, அறிவார்ந்த நேர்மையோடு நம்ம இருக்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நேர்மையற்ற முறையில் வந்து நீங்கள் வந்து பணமோ அல்லது ஒரு சொத்தோ ஒரு பதவியோ நீங்கள் வந்து சம்பாதிச்சிங்க அதை அடைஞ்சிங்க அப்படின்னா உங்களால் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அறிவார்ந்த நேர்மையோடு இருக்கிறத பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறிவார்ந்த நேர்மை வந்து நமக்கு வந்து நிறைய வெற்றியை வந்து நமக்கு வந்து தேடி தருது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அறிவார்ந்த நேர்மை அப்படின்னா என்னங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். An intellectually honest person will not advise people about something he does not know. ஸோ அப்போ அறிவார்ந்த நேர்மையாக இருக்கிறவங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்களா தனக்கு தெரியாத ஒன்றை பற்றி மற்றவங்களுக்கு வந்து அட்வைஸ் வந்து பண்ண மாட்டாங்க. he will not try to lead someone if he does not know the path. ஸோ அவனுக்கே வந்து அந்த பாதையை தெரியாமல் அவன் வந்து மற்றவங்களுக்கு வந்து லீடராக வந்து இருக்க மாட்டான். he will not speak about something of which the roots are hidden from him. he will not imitate or lie mentally to himself or the others. ஸோ அவன் வந்து தனக்குத்தானே வந்து ஏதாவது ஒரு பொய் வந்து பேசிக்க மாட்டான். ஸோ மற்றவங்ககிட்டே வந்து அவன் வந்து பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா மனதளவில் கூட நேர்மையாக இருக்கணும். ஸோ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ நமக்கு தெரியாத ஒரு பாதையில் வந்து மற்றவங்கள நம்ம தலைமை தாங்கக்கூடிய லீடராகவும் நீங்கள் இருக்காதீங்க, உங்களுக்குள்ளே கூட நீங்கள் வந்து பொய் சொல்லிக்காதீங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நேர்மையாக வந்து இருங்கிறத சொல்கிறாங்க. An intellectually honest person does not decorate himself with the feathers of others. He does not try to shine by the light of others. ஸோ மற்றவங்களோட நிழலில் இருந்துக்கிட்டு இவன் வந்து புகழ் தேர்றவனாவோ ஸோ மற்றவங்கள உழைப்பை சுரண்டி இவன் வந்து அதனால் பலன் அடைகிறவனாவோ அவன் வந்து இருக்க மாட்டான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. such a virtue is a great help in business. ஸோ அப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தோம் அல்லது ஒரு கரியரில் இருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த நற்குணமானது வந்து மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறத வந்து டோர்கம் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. If you sell something which you do not believe has value, you are intellectually dishonest. ஸோ இப்போ நம்ம ஒரு பொருளையோ ஒரு சர்வீஸையோ நம்ம வந்து விற்கிறோம். ஸோ அது வந்து யாருக்குமே எந்த ஒரு பயனையும் தராது, அதை வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளமாக தான் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி நேர்மையாக இருக்கக்கூடிய இன்டலெக்சுவலி ஹானஸ்ட் மனதளவில் நேர்மையாக இருக்கக்கூடியவங்க அந்த காரியத்தை வந்து செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம், ஆல்கஹால் விற்கிறது, போதைப் பொருள்கள் விற்கிறது. ஸோ மற்றவங்களுக்கு வந்து பெரிய
கொடுமையான விளைவுகளை ஏற்படக்கூடிய மருந்துகளை வந்து விற்கிறது, சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ மற்றவங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான பொருட்களை வந்து விற்கிறது, சர்வீஸை வந்து நம்ம வந்து பண்ணுறது, சூதாட்டம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து இந்த கேட்டகரியில் தான் வந்து வரும். ஸோ அதனால் வந்து ஏர்ன் பண்ணவங்களாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அவங்களால வந்து அந்த சொத்துக்களையோ எதையுமே வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ நானே கூட வந்து பார்த்துருக்கேன். ஸோ மதுரையில் வந்து ஒரு பெரிய பொலிட்டிஷியன் வந்து ஒரு 10-12 வருஷம் வந்து மதுரையவே வந்து தன்னோட காலடியில் போட்டு வச்சுருந்தார். அவர் பேரை கூட வந்து மதுரை சிட்டியில் வந்து யாருமே பேசக்கூட மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து அவர் வெரி டேஞ்சரஸ் பர்சன், வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். ஸோ நிறையா வந்து அராஜகங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் கோடிக்கணக்கான சொத்து சேர்த்தாரு. அவர் பேரை கேட்டாலே வந்து கலெக்டர்லேருந்து பெரிய போலீஸ் கமிஷனர்லேருந்து எந்திரிச்சு நிற்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து வெரி பவர்ஃபுல் பர்சன் வந்து. ஸோ ரீசெண்டாக வந்து அவரோட ஃபேமிலியில் வந்து அவரோட முக்கியமான அவரோட வாரிசு ஒருத்தவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து மனநிலையவே வந்து தன்னோட மனநிலையவே பயன்படுத்த முடியாத அளவுக்கு வந்து ஒரு கொடிய பாதிப்புக்கு ஆளானதை வந்து பார்த்தோம். ஸோ அவர் அந்த 12-13 வருஷத்தில் நிறையா பேருக்கு வந்து பாதிப்பு உண்டு பண்ணியிருக்காரு. ஆனால் கோடிக்கணக்காக சொத்து வச்சுருந்தார், பவர்ஃபுல் இதில் இருந்தார். ஆனால் தன் ஆசையாக வச்சுருந்த தன்னோட மகன் வந்து தன்னோட மூளை பாதிப்பு ஏற்பட்டு அவர் நிரந்தரமான அந்த மூளையை பயன்படுத்த முடியாமல் போனதை நான் வந்து கண்ணால் பார்த்தேன். அப்போ அவர் இவ்வளோ சொத்து எது சேர்த்து வச்சோம் எதையுமே வந்து தன்னோட வாரிசுக்கு வந்து அவரால் கொடுக்க முடியாமல் போனதை என்னோட கண்ணால் வந்து நான் வந்து பார்த்தேன். ஸோ அதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் ஸோ மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய பொருளை கூட நீங்கள் வந்து விற்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ dishonesty leads you to failure because it creates cleavages in your very nature and brings confusion and doubt within you and others. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கும் நம்மளோட ஆத்மாவுக்கும் இடையே அது வந்து ஒரு பிளவை வந்து உண்டு பண்ணிடும். ஸோ ஏன்னா வந்து நம்மளோட சோலுக்கு வந்து தெரியும் இதெல்லாம் வந்து தப்புங்கிறது தெரியும். பட் நமக்கு பணம் கிடைக்குது அப்படிங்கிறக்காக நம்ம இந்த டிஸ்ஹானஸ்ட்டில் நம்ம ஏற்படும் போது நமக்கும் நம்ம சோலுக்குள்ளேயுமே நமக்கும் நம்ம சோலோட நம்ம ஆத்மா கூடயே வந்து ஒரு பிரிவினை உண்டாகி நம்ம கன்ஃபியூஷனில் போய் வந்து நம்ம எண்ட் ஆயிரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அடுத்த எபிலிட்டியாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரியேட்டிவிட்டி. So this is the ability to express and manifest your inner divinity, the ability to express and manifest beauty, goodness, truth. அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய அழகு, நன்மை, ட்ரூத், சிம்பிளிசிட்டியை வந்து நம்ம வெளிப்படுத்தக்கூடிய அந்த இன்னர் டிவினிட்டியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பவர் வந்து நமக்கு வந்து கிடைக்குங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ கிரியேட்டிவிட்டினா என்ன, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க? கிரியேட்டிவிட்டி மீன்ஸ் டு டிரான்ஸ்மிட் த டிவைன் பிளான் அண்ட் த டிவைன் பர்பஸ். ஸோ இந்த கடவுளோட திட்டம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நம்மளால் இருக்க முடியும். ஸோ அதுதான் வந்து கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ கிரியேட்டிவிட்டி மீன்ஸ் டு டிரான்ஸ்மிட் த டிவைன் பிளான் அண்ட் த டிவைன் பர்பஸ் அண்ட் டிரான்ஸ்லேட் த டிவைன் வில். ஸோ இந்த டிவைன் வில் கடவுளோட சித்தம் என்னங்கிறத நம்ம அதோட மீனிங்கை உணர்ந்து நம்ம அதை வந்து இங்கே வந்து செயல்படுத்துறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகே, கிரியேட்டிவிட்டி மீன்ஸ் கான்ஸ்டன்ட் ரினிவல் ஆஃப் த பவர் ஆஃப் அப்சர்வேஷன் அண்ட் சிந்தசிஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த எபிலிட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எபிலிட்டி டு அனலைஸ் அண்ட் சிந்தசைஸ். ஸோ அனலைஸ் அண்ட் சிந்தசைஸ்னால் என்ன அப்படின்னா you try to see in detail and then bring the details together and form a whole. ஸோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நுட்பமான விஷயங்களையும் டீட்டெயில்களையும் நீங்கள் வந்து உணர்ந்துக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைக்கிறத தான் வந்து அனலைஸ் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ யூ ட்ரை டு see in detail and then bring the details together and form a whole, then bring the wholes together and compose a synthesis. ஸோ அப்போ அதாவது சுருக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்த்தாலும் ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் லெவலில் நம்ம எதை வந்து பார்த்தாலும் ஸோ அதை பற்றின வந்து முழு டீட்டெயிலையும் அது என்ன மாதிரி இருக்குது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அது நடந்தால் எதிர்காலத்தில் எப்படி இருக்குங்க எல்லா விஷயத்தையும் வந்து ஒருங்கிணைத்து அதை வந்து கொண்டு வரக்கூடிய எபிலிட்டியை தான் அனலைசிங் அண்ட் சிந்தசைசிங் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. சிந்தசைசிங் அப்படின்னா என்ன அப்படின்னா பல்வேறு தனித்தனியான விஷயங்களை எல்லாத்தையும் அந்த தனித்தனியான விஷயத்தோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகாமல் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரதை தான் வந்து சிந்தசைசிங் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ உதாரணமாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலியில் ஒரு 6 பேர் இருக்காங்க. ஸோ 6 பேரோட எண்ணங்களையும் ஒன்றிணைத்து ஒரு செயலில் வந்து நம்ம வந்து ஈடுபடுறதான். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம செய்யும்போது அந்த 6 பேரோட எண்ணங்களையும் அவங்களோடதையும் எல்லாத்தையுமே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியா ஒரு செயலில் நம்ம ஈடுபடுறதை தான் வந்து அனலைசிங் அண்ட் சிந்தசைசிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு இது நம்ம பண்ணணும் அப்படின்னா 5-6 பேர் வேறு விதமான ஒப்பீனியன் வந்து சொல்லுவாங்க. ஸோ அத்தனை பேரோட ஒப்பீனியனையும் நம்ம ஆளாஞ்சி டீட்டெயில் பண்ணி ஸோ அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஸோ எல்லாருக்குமே அதில் வந்து ஒரு திருப்தியாக இருக்கிற மாதிரியான ஒரு செயலை செய்கிறது. இது ஒரு ஃபேமிலியில் மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுல, ஒரு கரியரில், எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அந்த பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸஸ் நமக்கு இருந்தால் நமக்கு வந்து வரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க.
ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the ability to penetrate and leave behind all that is absolute. ஸோ அதாவது வந்து எந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்கிறாங்களா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து நம்ம எந்த டைமில் வந்து அதுலேருந்து நம்ம டிட்டாச் ஆகி வெளியே வரணுமோ, ஸோ அந்த எபிலிட்டி நமக்கு வந்து இருக்கிறது. ஸோ எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், திஸ் இஸ் அ கிரேட் ட்ரெஷர் when you see that things have fulfilled their purpose, let them go. ஸோ ஒரு விஷயத்தில் வந்து அது ஒரு பொருளானது வந்து நமக்கு தேவையான பர்பஸை வந்து அதுக்கு கொடுத்து முடிச்சிருச்சு அப்படின்னா let them go like a shoe, அதை வந்து போக விட்டுருங்க. ஸோ உதாரணமாக எப்படின்னா வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண ஒரு ஷூவை வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ண மாட்டோம், அதை தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. there are many kinds of forms that have lived their lives and must go. ஸோ நம்ம லைஃப் நம்ம சுற்றி நிறையா விஷயங்கள் வந்து அந்த மாதிரி தான் வந்து அதை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கப்புறம் நம்மளை விட்டு அது வந்து போகணும், அதோட பர்பஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை விட்டு அது போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணுங்கிறத வந்து சொல்கிறாங்க. பட் வி ஹேங் ஆன் டு, பட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ எனக்கு கூட இந்த கெட்ட பழக்கம் இருக்குது. ஸோ என்னோட ஹேபிட் என்னென்னா, ஒரு சின்ன பேப்பரில் நம்ம ஏதாவது ஒன்று எழுதி வச்சோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் 7 வருஷம் கூட அந்த பேப்பரை வந்து நான் பத்திரமா வச்சுருப்பேன். ஸோ அது என்னைக்காவது நமக்கு வந்து தேவைப்படும் சொல்லி சேர்த்து வச்சு அதை எங்கே வச்சோடனே மறந்து போகிற அளவுக்கு வந்து ஆயிரும். ஸோ அது ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அதை தேடி எடுத்த போகிற கூட அப்போ கூட அதை வந்து நான் டெஸ்ட்ராய் வந்து பண்ண மாட்டேன், அதுலேருந்து ஷார்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சு. ஸோ அது ஒரு கெட்ட ஹேபிட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ எது நமக்கு வந்து தேவையில்லையோ அதை வந்து நம்ம கழிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து தெரியணும், அதை விடுறதுக்கு வந்து அந்த எபிலிட்டி வந்து நமக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. So those who hang on to absolute forms cannot enjoy abundance and prosperity because they live in the past, not in the future. So அந்த மாதிரி விட தெரியாதவங்க வந்து அவங்க இன்னும் பாஸ்ட்லேயே இருந்துட்டு இருக்காங்க, அவங்க ஃபியூச்சருக்கு போகலை, ப்ரெசென்ட்லேயும் இல்லை, அவங்க ஃபியூச்சர்லேயும் போகாமல் பாஸ்ட்லேயே வந்து இருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ப்ராஸ்பரிட்டி இஸ் அ கான்டாக்ட் வித் ஃபியூச்சர் அபண்டன்ஸ். சம்டைம்ஸ் அதாவது ஸோ எப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து நம்ம இந்த டெடி பேரை வச்சு நம்ம வந்து விளாண்டுட்டு இருப்போம். ஸோ அப்போ பெரிய ஆளானோன்னு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அந்த டெடி பேருக்கு பதிலாக டெடி பாயை வச்சுக்கிறாங்க, டெடி கேர்ளை வச்சுக்கிறாங்க, டெடி ஜாப்ஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருள் மேலே வந்து அட்டாச்சாக இப்போ டெடி பேரை வச்சிருக்கிறவங்க ஹேபிட்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து டாய்லெட் போகிற நேரம் தவிர மற்ற நேரம் ஃபுல்லாக அதை கையிலேயே வச்சுருக்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை எங்கேயுமே வந்து அவங்க வந்து விடவே மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த பொம்மையை யூஸ் பண்ணக்கூடிய வயது போனதுக்கப்புறமா ஸோ அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக ஒரு டெடி பாயவோ டெடி கேர்ளையோ வச்சுக்குவாங்க, அல்லது ஒரு வேலையை வந்து அந்த மாதிரி வந்து வச்சுக்குவாங்க, அல்லது ஒரு ஹேபிட்டை வந்து வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எதை எப்போ வந்து விடணுமோ அதை வந்து நமக்கு வந்து விட தெரியணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. As soon as we grow up, we must leave them behind and gear ourselves with the wheel of the living life and try to manifest its plan and purpose. ஸோ ஒரு பொருளோ ஒரு விஷயமோ ஒரு ஃபிசிக்கல் ஒரு பர்சனோ ஒரு இமோஷனல் ஆக்டிவிட்டியோ மென்டல் ஆக்டிவிட்டியோ அதோட பர்பஸ் முடிஞ்சதுக்கு வரமா அது கூடயே வந்து நம்ம அட்டாச்சாக இல்லாமல் நம்ம டிட்டாச்சாக ஆக தெரியணும், அதை கழித்து கட்ட தெரியணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. Those who are attached to old forms, அப்படி இல்லாமல் பழைய இது கூடயே தொங்கிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, whether they be political, educational, philosophic, artistic, scientific, religious, traditional or financial. அதாவது ஒரு நிமிஷம் ஓகே. ஸோ அதாவது வந்து நீங்கள் பொலிட்டிக்கல்லையோ அல்லது நீங்கள் வந்து ஒரு ஃபிலாசபியில் இருக்கிறவங்களாவோ ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலோ ஒரு சயின்டிஃபிக்கலாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் இருந்தாலோ ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியில் இருந்தால் கூட அல்லது ஒரு ஃபைனான்ஷியல் இதில் இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த டைமில் விடணுமோ அந்த எபிலிட்டி வந்து உங்களுக்கு வரணுங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ டோர்க்கம் வந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கு வந்து பாம்பு வந்து எப்படி வந்து தன்னோட தோலை உரிச்சு போடுறதுக்கு வந்து தெரியுதோ, ஸோ அதுக்கு இதுக்கு மேலே வளர்றதுக்கு இந்த தோல் வந்து நமக்கு தடையாக இருக்குது தெரிஞ்சால் அது எப்படி வந்து உரிச்சு போட தெரியுதோ, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எந்தெந்த டைமில் வந்து நம்ம எதை விட்டுட்டு நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து டோர்க்கம் சார் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி சொன்ன இந்த 6 எபிலிட்டி. ஸோ இந்த 6 எபிலிட்டியை வந்து நம்மளால் வந்து ஃபாலோ பண்ண முடிஞ்சா ஸோ நமக்கு ஃபிசிக்கலாக என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 6 இல்லை, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் சொன்ன 6 இது சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னா, பொசிஷன், கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், ப்ராப்பர்ட்டி கிடைக்கும், மணி கிடைக்கும், ஹெல்த், வைட்டாலிட்டி, எனர்ஜி நமக்கு கிடைக்கும், நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, கோவர்க்கர்ஸ் கிடைப்பாங்க, நமக்கு ஃபுட்டு கிடைக்கும், ஃபர்னிச்சர் கிடைக்கும், நமக்கு வந்து பல விஷயங்களை வந்து நம்ம கையாளக்கூடிய டேலண்டான டூல்ஸ் நமக்கு கிடைக்கும், ஃபேமிலி கிடைக்கும், சக்ஸஸர் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து டோர்க்கம் சார் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து ஸோ இந்த 12 இப்போ நம்ம ரீட் பண்ணது வந்து என்னென்னா 12 ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கலாக இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இப்போ லாஸ்ட் வீக்கும் நம்ம இந்த வீக்கும் நம்ம பார்த்தது என்னது, மென்டல் ட்ரெஷர்ஸ் என்ன, அந்த 12 மென்டல் ட்ரெஷர்ஸ் என்னங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ நம்ம அடுத்த வாரம் வந்து
12 இமோஷனல் ட்ரெஷர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து பார்ப்போம். அடுத்த வாரம் ஃப்ரைடே வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கடையில் வந்து வர டியூஸ்டே வந்து சந்திரபிரியா வந்து சோலார் ஏஞ்சல் புக்கை வந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரைடே வந்து நான் அல்லது சந்திரபிரியா வந்து ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி இந்த புக்கில் இருந்து ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ராஸ்பரிட்டியிலேருந்து அடுத்து இமோஷனல் ட்ரெஷர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஒருவேளை ஆடியோ கிளியராக இல்லைனா ஃபேஸ்புக் ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ஃபேஸ்புக் ரெக்கார்டிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.